இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வந்து கவிதை போட்டி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை போட்டி. எப்போவுமே இந்த சேனலில் வந்து அந்த புத்தகம், இலக்கியம், அது ரிலேட்டடாக உள்ள எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றத ஐடியா. இதுக்கு முந்தின வீடியோவில் கூட வந்து இந்த 2 மாதத்தில் வந்து எந்தெந்த சிறுகதை போட்டிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு 50,000 ஒரு 70,000 வரையும் அந்த பிரேஸ் மணி வர்ற எல்லா சிறுகதை போட்டி, கவிதை போட்டி, ஹைக்கூ கவிதை போட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து ஒரு கவிதை போட்டியும் ஒரு கட்டுரை போட்டியும் வந்து அந்த இது வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கலான்னு. ஆர்வம் உள்ளவங்க எழுதி வந்து அனுப்புங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரேஸும் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவிதை போட்டி, 422வது மாத இளந்தென்றல் கவியரங்கம் கவிதை போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜையுமே நான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னன்னா வந்து தலைப்பு வந்து அன்பை அறுவடை செய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தலைப்பு வந்து அன்பை அறுவடை செய் அப்படின்னு சொல்லி, கவிதை வந்து ஒரு 24 அடிகளுக்குள்ள இருக்கணும். ஒரு அடிக்கு வந்து 4 சீர் வந்து இருக்கணும். கவிதைகள் அனுப்ப வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளோட போட்டோவோட போகணும். அது 16ஆம் தேதி 2வது மாதம். இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் கிட்ட இருக்கு. ஸோ அதுக்குள்ள அனுப்பணும். முதல் பரிசு வந்து விருது மற்றும் சான்றிதழ். 2வது பரிசு வந்து அதுவுமே விருது மற்றும் சான்றிதழ். யாரெல்லாம் வந்து பங்கு பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்து பங்கேற்பு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எங்க நடக்கும்னா சென்னையில வந்து நடக்குது. கவியரங்கம் நடைபெறும் நாள் சென்னை 23ஆம் தேதி நடக்குது. ஸோ வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கோங்க. சென்னைக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்து நீங்க வந்து வெற்றி பெற்றா வந்து அல்லாட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாவே உங்களுக்கு வந்து பங்கேற்பு சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து கவிதை போட்டி. இதுக்கு வந்து விருது மற்றும் சான்றிதழ் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் என்னன்னா ஒரு கட்டுரை போட்டி. இது என்ன கட்டுரை போட்டினா வந்து ஹிக்ரா பதிப்பகத்தின் ரமலான் கட்டுரை போட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தலைப்பு வந்து ரமலான்கான நினைவுகள். அந்த ரம்ஜான் மாதம் அந்த ஒரு ரமலான் கால நினைவுகள் அப்படின்னு சொல்லி அதுதான் தலைப்பு. இது வந்து ஒரு கட்டுரை போட்டி. இதுக்கு வந்து முதல் பரிசு வந்து ஒரு 3000, 2ஆம் பரிசு வந்து 2000, சிறந்த 10 கட்டுரைகளுக்கு 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கட்டுரை வந்து ஒரு 1200 ஒரு வாரத்துக்குள்ள இருக்கணும். பொருத்தமான தலைப்பு மற்றும் பெயரை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். கட்டுரை வந்து சேர வேண்டிய நாள் பிப்ரவரி 15 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இல்லாமல் கட்டுரைகளை அனுப்ப வேண்டும். அனைத்து மதத்தினரும் பங்கேற்கலாம். இது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரம்ஜானை பற்றி நிறைய வந்து முஸ்லீம்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு போட்டியாளர் ஒரு கட்டுரை மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போட்டியில் பங்கு பெற கூகுள் ஃபார்மில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களது கட்டுரைகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கட்டுரை வேர்ட் அல்லது PDF வடிவில் இருத்தல் வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரம்ஜான் கால நினைவுகள். இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களோட பழசுல வந்து உங்களோட நினைவுகள் என்னென்னலாம் இருக்கு, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதை வச்சு ஒரு பெரிய கட்டுரையை எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எல்லா மதத்தினருமே வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த இமேஜையுமே நான் வந்து அப்லோட் பண்றேன். இதுல உள்ள ஒரு ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கேன் காப்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணா அது ஒரு ஃபார்ம் கேட்கும் போல. அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து கட்டுரையை வந்து அவங்களுக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் வந்து இதோட பிரைஸ் மணி என்னன்னா சொல்றேன். முதல் பரிசு 3000, 2ஆம் பரிசு 2000, சிறந்த 10 கட்டுரைகளுக்கு தலா 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது 2 தான். நான் முன்னாடி சொன்னது வந்து கவிதை போட்டி, இது வந்து கட்டுரை போட்டி. விருப்பம் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. எழுதுங்க, அமுச்சு விடுங்க. பிரைஸ் வந்து கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காச்சும் ஒரு சர்டிபிகேட் வரும். அது உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் வந்து அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸுமே நம்ம வந்து சீக்கிரமே வாங்கிடலாம். நன்றி.